வணக்கம் மக்களே! மிக முக்கியமான செய்திகள், அரசு பணி செய்திகள் மற்றும் ஆசிரியர் தொடர்பான செய்திகள், பொதுமக்களுக்கான செய்திகள் நம்ம சேனல்ல இடம்பெற்றிருக்கு. இந்த சேனல 3000 பேருக்கு மேல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டா பின் பண்ணி வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்றைய முக்கிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதிகாரிகள் அலட்சியத்தால் சாதி சான்றிதழ் தாமதமா? கவுன்சிலிங் உண்டு. ஹைகோர்ட் அனுமதி. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் ஆகிய படிப்புகளுக்கு தொடர்பான ஒரு செய்தி. அடுத்து பள்ளிகளில் சீருடை விதிகளில் தனி விலக்கு கோர முடியாது. ஹிஜாப் அணிய அனுமதி கோரிய வழக்கில் தீர்ப்பு குடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு தெரியணும்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி இந்த பேப்பர் கட்டிங் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஆதிதிராவிடர் உணவு மாணவர் விடுதியில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதாவது ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில உணவு மற்றும் சுகாதாரங்கள்லாம் சரியா இருக்கான்றத பார்க்கறதுக்காக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது வந்து மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள ஆதரவு நலத்துறை மாணவர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் சரியா இல்லன்றத பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க ஆய்வுக் கூட்டம். டெட் தனி தீர்மானத்துக்கு ஆசிரியர் சங்கங்கள் வரவேற்பு. இது நம்ம புது கதை. பாதி பேர் வரவேற்பு இல்லன்றாங்க, பாதி பேர் வரவேற்புன்றாங்க. இதில யார் யார் வரவேற்பா தெரிவிக்கிறாங்க, யார் யார் எதிர்ப்பு தெரிவிக்காங்கன்றது எல்லா நியூஸையும் படிச்சு பார்த்துக்கங்க. டெட் தேர்வு விவகாரத்தில் த.வி.க. அரசின் டபுள் கேம். இது தினகரன் நாளிதழில் வெளியாகிருக்கு. ஹைகோர்ட்டில் ஒரு பேச்சு, சட்டப்பேரவையில் ஒரு பேச்சு. ஆசிரியர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு எந்த ஒரு பயனும் இல்லை என்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த 8000 ஆசிரியர்கள் நிலை என்னன்னு ஒரு செய்தி குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது 2010க்கு முன்னாடி பணியில் சேர்ந்து ஒரு பக்கம் இருந்தாலும், 2010க்கு பிறகு 2011ஆம் ஆண்டு சுமார் 8000த்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் நியமிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் தேர்வு எழுதணுமா? அப்படின்றத விளக்கம் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தீர்மானம்ன்றது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கல. பிரச்சனைக்கு கமாவை போட்டு ஒரு தொடர் செய்தியை மாற்றி விட்டுட்டாங்க. ஆசிரியருக்கு டெட்டு தேர்வில் இது விட்டுருங்க. கழிப்பறை இல்லாத அரசு பள்ளிகள் கணக்கெடுப்பு. இது நம்ம சட்டப்பேரவையில் பார்த்துட்டோம். இது தமிழக இது வேணாங்க. இது வழக்கம் போல் நியூஸ் தான். சரிங்க, முக்கியமான தகவலோட அடுத்த ஒரு செய்தியில் சந்திக்கிறேன். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.